எங்க கிட்ட நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதிரில போய் நிக்கிறோம்னா நாங்க சும்மா விடுவோமா? உன்னையே நாங்க கைலாங்கடக மாதிரி இருக்கிற உன்னையே நாங்க ரெடி பண்ணிருக்கிறோமே, எங்களுக்கு எதிர்ப்பா நீ போய்கிறியே, நாங்க விட்டுருவோமா? உன்ன நீ டாராயிடுவ. உன்னை ஆக்கிறதா எங்களுடைய வேலை. இந்த வேலையில எங்க உயிரே போனாலும் அதை நாங்கள் கவலைப்படாமல் துணிந்து செய்வோம். போன சீமானை நம் மக்கள் முன்னே அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா வருங்கால இளைய தலைமுறைக்கு சீமானை பத்தி ஐயக்கத்தனம் யாருக்கும் தெரியல. ஏன்னா சீமானை பத்தி முழுக்க முழுக்க ஐயக்கத்தனம், அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன் எங்களுக்கு தான் தெரியும்னா, நாங்க தான் அறிமுகப்படுத்துறோம் சீமானை, இப்படியாப்பட்ட ஒரு நபர் இருக்கிறா போல அப்படின்னு. 2001 இதே ராயப்பேட்டை விஎம் தெருவில் உள்ள பெரியார் சிலையாண்ட கூட்டம் வந்து முதல் கூட்டம் போடுறோம். அந்த கூட்டத்துல நாங்க போய் கூப்பிடும் போது ஒரு பெரிய நபர்லாம் கிடையாது. அவர் ஒரு சின்ன ரூம்ல தங்கி நிற்கிறாரு. இதை ஏன் நான் எல்லா நிகழ்ச்சியில நான் பதிவு பண்றேன்னா, மறந்துடுறாங்க இன்னைக்கு இருக்கிற சீமானோ பெரிய சீமாட்டு வீட்டு புள்ள மாதிரியும் ஜமீன்தார் புள்ளைய மாதிரி காட்டிக்கிறாருல்ல தன்னை. இதுக்கு முன்னாடி நீ அப்படிலாம் இல்ல, நீ சாதாரண ஒரு நபர் தான். 4 பேர் 5 பேர் தங்கக்கூடிய ஒரு ரூம்மேட்ல ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி, பட்டணத்தார் அடிகள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரங்க் பெட்டி, பீரோ கூட கிடையாது அவங்ககிட்ட பேண்ட் சட்டையை வைக்கிறதுக்கு. அந்த ட்ரங்க் பெட்டியில 4 பேண்ட் சட்டை வச்சிருக்கிறான். அவனுக்கு துண்டறிக்கை போய் கொடுத்துட்டு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் கூட்டத்துக்கு 2001 கூட்டம் வந்து கூட்டம் நடத்துறோம். அப்ப அவருடைய நிலைமை இதுதான். ஆனா இன்னைக்கு அவரை பாத்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார் வீட்டு புள்ள மாதிரி 60 லட்சம் ரூபாய் கார்ல வராரு. உனக்கு ஏதுடா பணம்? வரும்போதே திருட்டு பயலா இருக்கிற, திரள் நிதி வசூல் பண்ணி திருடி துண்ணக்கூடிய திருட்டு பையனி. நீ வந்து திராவிடர் இயக்கத்தையும் திராவிடத்திற்கோசம் போராடிய போராளிகளையும் கொச்சப்படுத்தி பேசுற. அதுவும் ஒரு சீமானுடைய மகன் தந்தை பெரியார் என்றவரு உன்ன மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஜமீன்தார் புள்ள தந்தை பெரியார், பெரிய ஜமீன்தாருடைய புள்ள. ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு பட்டி தொட்டியெல்லாம் போய் சூத்திர பட்டத்தை ஒழிக்கிறதுக்கு மூத்திர சட்டியை கையில எடுத்துக்கொண்டு அந்த வயதான காலத்துல ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அந்த வலியோட நம்மளுடைய இழிவை போக்குறதுக்கு பாடுபட்ட ஒரு தலைவனை போய் உன் வாய்க்கு வந்த மாதிரி மானவாரியா பேசுற. பெரியார் சொல்றாரு, சாகும்போது சாவிலும் தமிழர் இழிவை தகர்க்காமல் சாகின்றன என உளம் வருந்திட்ட தலைவன்டா என் தலைவன் தந்தை பெரியார். என் தலைவன் தந்தை பெரியார் சாகின்ற தருவாயில சொல்றாரு, உளம் வருந்துறாரு. அவர் நெஞ்சில குத்துற முள்ளு மாதிரி தமிழர்களுடைய இழிவை தகர்க்காமல் சாகின்றனே என உளம் வருந்திட்ட தந்தை பெரியார். உன்ன மாதிரி திரள் நீதி வசூல் பண்ணி துண்ணக்கூடிய திருட்டு பயல் இல்லடா பெரியார் தொண்டர்கள். தன்னுடைய சொந்த சோத்தை துண்ணுட்டு ஊருக்கு பாடுபட வந்தவர்கள் கருஞ்சட்டை தோழர்கள். ஞாபகம் வச்சுக்க, சொந்த சோத்தை துண்ணுட்டு ஊருக்கு பாடுபட்ட வந்தவர்கள், ஊரை அடித்து உளையல் போடக்கூடியவர்கள் நாங்கள் இல்ல. ஞாபகம் வச்சுக்க. உன்ன மாதிரி திருட்டு போய் இவனுக்கு என்ன வெறுப்புனா, நாம பேசி பேசி அடையாளப்படுத்திட்டோம். இவன் தலைவர் பிரபாகரனை பார்த்து இருக்கிற போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா தலைவர் பிரபாகரன் என்னப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார் பாரு. போட்டோ கொடுக்காத இந்த திருட்டு பையன்கிட்ட சொல்லிக்கிறாரு. நம்ம எடுத்த போட்டோவை இவங்கிட்ட கொடுக்காதீங்க, இவன் நாளைக்கு நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணிட போறான்னு அந்த தலைவனுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த திருட்டு பையனை பத்தி. அதனாலதான் போட்டோ கொடுக்கல. சங்ககிரி ராஜகுமார் என்ற ஒரு டைரக்டர் ஒரு போட்டோவை மேஜிக் பண்ணி எல்லாம் ஜோக் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை வச்சு வியாபாரம் பண்ணி இருக்கிறான். அந்த நாம பேச பேச தகவல்களை சொல்ல சொல்ல உலகம் முழுவதும் இருந்த புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட இருந்து இவனுக்கு பணம் வரல. அந்த வெறுப்பு, அந்த வயிற்றுல இதையெல்லாம் நிப்பாட்டினது யாரு? பெரியார் தொண்டர்கள் தானே அப்படின்னு பெரியார் மேல கோவப்படுறான். ஏண்டா உன்ன மாதிரி திருட்டு பையனை அம்பலப்படுத்துறது நாங்க தான்டா அம்பலப்படுத்த முடியும். நீ யாரு? பெரியார் சொல்வார், நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய் எங்க இருக்குது, வியாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கக்கூடிய தலைவன்டா என் தலைவன் தந்தை பெரியார். நீ ஒரு புல்லூரியன்றத நாங்க தானே அம்பலப்படுத்தணும், நாங்க தானே சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னடா செஞ்சிருப்ப நீ சொல்றாப்பா? இந்த 15 வருஷத்துல ஒரே ஒரு மலர் வெளியிட்டு இருப்பியா? நீ என்ன பண்ண ஏது பண்ணு ஒரு மலர் வெளியிட்டு இருப்பியா? ஒரு புத்தக நிகழ்ச்சி நடத்திருப்பியா? எது அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சிருப்பியா? உன் இஷ்டத்துக்கு
தலைவர் கலைஞரை பத்தி பேசுற, இன்னைக்கு இருக்கிற முதல்வரை பத்தி பேசுற, திராவிடத்தை பத்தி கண்டமேனிக்கு பேசுற, குப்பை வாரி கொண்டிருந்த மக்கள் மத்தியில அந்த வீட்டு புள்ளைய சீமானாக்கி அந்த வீட்டு மகனை ஜில்லா கலெக்டர் ஆக்கி வேடிக்கை பார்த்த அழகு பார்த்த இயக்கம்டா எங்க இயக்கம். ஒரு சாதாரண ஒரு நகர சுத்தி தொழிலாளியுடைய மகனை இந்த நாட்டு ஜில்லா கலெக்டர் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் எங்களுடைய இயக்கம். தந்தை பெரியாருடைய இயக்கம். அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இடஒதுக்கீடு பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால் யாராவது இன்றைக்கு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியுமா, டாக்டர் ஆயிருக்க முடியுமா, இன்ஜினியர் ஆயிருக்க முடியுமா, கலெக்டர் ஆயிருக்க முடியுமா, உயர் அதிகாரத்திலே பெரிய பதவிக்கு வந்திருக்க முடியுமா? தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இடஒதுக்கீடு பெற்று தராம இருந்திருந்தால் நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? எவ்வளவு வன்மம் உனக்கு, எவ்வளவு சாதி வெறி உனக்கு. உன்னுடைய சாதி, எந்த சாதியை நாங்கள் இழிவுபடுத்தி பேசுபவர்கள், இந்த சாதி இந்த நிலையில இருந்தது, இந்த சாதியில இருக்கிறவர்களை இந்த நிலைக்கு ஆக்கி இருக்கிறோம், செம்மைப்படுத்தி இருக்கிறோம், ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். பார்ப்பன கூட்டம் உங்களுக்கு முன்னுரிமை தராத போது அந்த பார்ப்பன அடிவரிகளை அடித்து நொறுக்கி அதன் மீது கட்டப்பட்ட இயக்கம் தான் திராவிட கோட்டை. அந்த கோட்டையை நீ இடிக்கிறதுக்கு ஒரு கட்டவரையை கொண்டு வரனா அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அந்த கட்டப்பறகை எடுத்துன்னு வந்து நீ கிட்ட கூட வர முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது தோழர், உனக்கு அறிவு கிடையாது. நீ பேச முடியாது எங்க தோழர்கிட்ட. பேசி பேசி வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட தந்தை பெரியாருடைய கொள்கை. பேசி பேசி சும்மா கிடையாது. நீ எங்க மேடையில ஏறி பேசி நாங்க 5 பைசா 10 பைசா நாங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு பிச்சை எடுத்து கூட்டம் போட்டு அந்த மேடையில நின்று பேசி எங்க கிட்ட நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதிரில போய் நிக்கிறோம்னா நாங்க சும்மா விடுவோமா? உன்னையே நாங்க கைலாக்கடக மாதிரி இருக்கிற உன்னையே நாங்க ரெடி பண்ணிருக்கிறோமே, எங்களுக்கு எதிர்ப்பா நீ போய்கிறிய நாங்க விட்டுருவோமா? உன்ன நீ டார் ஆயிடுவ. உன்னை ஆக்கிறதா எங்களுடைய வேலை. இந்த வேலையில எங்க உயிரே போனாலும் அதை நாங்கள் கவலைப்படாமல் துணிந்து செய்வோம். தந்தை பெரியாரை போற்றி கொண்டே இருப்போம். தந்தை பெரியார் தான் இந்த நாட்டின் முகவரி. தந்தை பெரியாருடைய மண்ணில் உனக்கு வேலை இல்லை, உன்னை விரட்டி அடிப்போம் என்று கூறி பேசுவதற்கு வாய்ப்பு கூறி நன்றி.